ஆனால் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவன் எப்படி மாறினான்? ஏசாயா அதிகாரம் 14 சொல்கிறது, நான் உயருவேன், நான் தேவனைப் போல் இருப்பேன் என்று. அவன் இதயத்தில் பெருமை வளர்ந்தது. அவன் தன்னை உயர்த்த நினைத்தான். அவன் தேவனுக்கு சமமாக இருக்க ஆசைப்பட்டான். இதுவே அவன் வீழ்ச்சியின் தொடக்கம். பெருமை அவன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஒரு தீப்பொறி. அந்த தீப்பொறி கலகமாக மாறியது. வானத்தில் யுத்தம் நடந்தது. வேதாகமம் வெளிப்படுத்தல் அதிகாரம் 12 சொல்கிறது, வானத்தில் ஒரு போர் நடந்தது. மிகாவேல் என்னும் பிரதான தேவதூதன் அவனுக்கு எதிராக நின்றான். லூசிஃபரும் அவனோடு சேர்ந்த சில தேவதூதர்களும் தேவனுக்கு எதிராக எழுந்தார்கள். அந்த போரில் மிகாவேலும் தேவனுடைய தூதர்களும் ஜெயித்தார்கள். லூசிஃபர் தோற்றான். அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். லூக்கா 10:18 சாத்தான் மின்னல் போல விழுந்தான் என்று சொல்கிறது. அந்த நாளிலிருந்து அவன் சாத்தான் என்று அழைக்கப்பட்டான், அதாவது எதிரி. அவன் பிசாசு என்றும் அழைக்கப்பட்டான், அதாவது குற்றம் சாட்டுபவன். அவனோடு விழுந்த தூதர்கள் இன்று தீய ஆவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு அவன் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நுழைகிறான்.